இந்த மே 18 என்பது இரத்த கரைகளும் அந்த நேரம் அந்த உப்பே இல்லாத ஒரு கஞ்சியை தான் நாங்கள் குடிச்சினாங்க. நினைவு கஞ்சியினை வைப்பதற்கு உங்களை மாவட்ட வாடகை வாகன உரிமையாளர்கள் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கணும்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் நிற்க வந்து கிளிநொச்சியில் வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து இன்றைக்கு காய்ச்சிறார்கள். கிட்டத்தட்ட 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவு வாரமாக கருதப்பட்டு மக்கள் இறுதி நேரத்தில் யுத்தத்தில் பட்ட கஷ்டங்களை நினைவு கூறும் விதமாக அந்த நேரத்தில் அவர்கள் கடைசியாக உண்ட உணவு தான் அந்த கஞ்சி. அந்த கஞ்சியை இளைய தலைமுறைக்கு கடத்தி நோக்கமாகவும் அங்கு உயிர்நீத்த மக்கள் மற்றும் வீரர்களை வந்து நினைவு கூறும் முகமாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சிகளை வந்து இங்கே வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் தொடர்பாக தருகின்றேன். வேறொருவர்களே முதலாக எனது காணொலியை பார்ப்பதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். ஆங்காங்கே இருக்கக்கூடிய வர்த்தக உரிமையாளர்களே மற்றும் ஏனைய நலம் விரும்பிகளே, எங்களோடு கூடவே பயணிக்கின்ற தமிழ் பற்றாளர்களே, தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் நாங்கள் எங்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறுகின்ற இடத்துக்கு வருகிறது இந்த ஒரு 5 நிமிடம் அஞ்சலி செலுத்தி அவர்கள் நினைவு சுமந்து வழங்கப்படுகின்ற நினைவு கஞ்சியை பருகிச் செல்ல உங்களை பணிவோடு கேட்டு நிற்கின்றோம். பாருங்க, இதெல்லாம் கஞ்சியெல்லாம் காய்ச்சி ஆச்சு. எல்லாம் அடுப்பெல்லாம் மூடிட்டு பாருங்க, மழை வந்து பெய்து எல்லாம் நினைச்சு போட்டு கஞ்சி காய்ச்ச முடிஞ்சது. அந்த மண்ணிலே உயிர் நீத்தவர்களுடைய இனப்படுகொலை என்கின்ற பேரில் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட எம்மவர்களை மறக்குமா நெஞ்சம். மே மாதம் 18 இரத்த கரைகள் உறவுகளை நினைவேந்த தயாராகிக் கொண்டிருக்கின்றது. நினைவேந்தலுக்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றது. விரைந்து வாருங்கள். வாகன உரிமையாளர்கள் இணைந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சை வந்து ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். பாருங்க, முன்னுக்கு ஒத்துழைப்போடும் இந்த நினைவேந்த நிகழ்வானது ஆரம்பமாகின்றது. எனவே இன்னும் நெருங்கி இருக்கின்ற கடை உரிமையாளர்களே, நினைவேந்த நிகழ்வுக்கு கிட்டவாக நெருங்கி இருக்கின்ற வர்த்தக உரிமையாளர்களே, ஒரு கணம் இறங்கி வாருங்கள். இவ்விடத்திலே உங்களுடைய உறவுகளை நினைவேந்தி இங்கே அஞ்சலி நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்களை எப்படி மறப்பது? இந்த மே 18 என்பது சாதாரண விடயமல்ல. கடந்து செல்வதற்கோ வார்த்தைகளை கொட்டி குறைப்பதற்கோ அது ஒன்றும் வார்த்தைகளை வெளிவிடுவதற்கான வசனம் அல்ல. இது ஒரு மனதிலே இடம் பிடித்திருக்கக்கூடிய நீங்காத வடுக்களாக இரத்தமும் சதையுமாக அந்த மண்ணிலே உயிர் நீத்தவர்களை நினைவு கூற வந்திருக்கின்றவர்களே.
இருக்கக்கூடிய தமிழ் பற்றாளர்களே, எங்களுடைய உறவுகளே, இந்த வீதியால் பயணிக்கின்றவர்களே, உங்களது வாகனங்களை ஓரமாக நிறுத்தி இங்கே அஞ்சலி நிகழ்வுகளுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என உங்களை பணிவோடு கேட்டு நிற்கின்றோம். அங்கே ஆங்காங்கே நிற்கக்கூடியவர்கள் இவ்விடத்திலே இந்த கொட்டகையிலே வந்து நின்று ஒரு நிமிடம் எம்மவர்களுக்காக தலை சாய்த்து அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகளை நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும் என நாங்கள் மனதார கேட்டு நிற்கின்றோம். உங்களது வாகனங்களிலே இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை விட இறங்கி வாருங்கள். உண்மையில் 2009 உங்களுக்கு 17 ஆண்டுகள். அந்த 17 ஆண்டுகள் இற்றை போல் நேற்று நடந்தது போல் இருக்கின்றது. இந்த மே 18 என்பது இரத்த கரைகளும் இரத்தமும் சதையுமாக அந்த மண்ணிலே உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுகின்ற அந்த ஒரு நிமிடமேனும் உங்களது மனமுகர்ந்து இவ்விடத்துக்கு வருகை தர வேண்டும். எனவே 5 நிமிடத்தில் எங்களுடைய இந்த அஞ்சலி நிகழ்வுகளுக்கு நாங்கள் நிறைவு செய்வோம். அதற்கு அப்பால் எங்களுடைய நினைவு கஞ்சிகளை நீங்கள் பருகி செல்ல முடியும். எனவே ஆங்காங்கே பிற்புறத்திலே இருக்கக்கூடியவர்கள் மற்றும் ஏனைய கடைகளுக்கு முன்னால் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றவர்கள், அன்பானவர்களே, இது வேறொரு இனத்துக்காக வேறொரு மதத்துக்காக நாங்கள் இவ்விடத்திலே வந்து இந்த அஞ்சலி நிகழ்வுகளை மேற்கொள்ளவில்லை. எங்களோடு பயணித்தவர்கள், உங்களுக்கு இப்பதான புதிய தலைமுறையினருக்கு இது என்னவென்று தெரியாது இருக்கின்ற போதிலும் அந்த நிமிடங்கள், அந்த நேரங்கள், அந்த மண்ணிலே உயிர் நீத்தவர்களை ஒவ்வொருவரும் மனதார கடைபிடிக்க வேண்டும், நினைவேந்த வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே கிளிநொச்சி மாவட்ட வாடகை வாகன உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய ஏற்பாட்டிலும் எங்களுடைய இடத்தினுடைய வாகன உரிமையாளர்களும் இப்பிரதேசத்தினுடைய வர்த்தக உரிமையாளர்களும் இணைந்து வந்திருக்கின்றார்கள் இந்த அஞ்சலி நிகழ்வினை மேற்கொள்வதற்காக. எனவே தமிழ் பற்றாளர்களே, இவ்வீதியால் பயணிக்கின்றவர்களே, ஒரு கணம் இறங்கி இந்த அஞ்சலி நிகழ்வுக்கு தலை சாய்த்து விடைபெற்று செல்லுமாறு உங்களை பணிவோடு கேட்டு எங்களுடைய ஆரம்ப நிகழ்வு பொதுச்சுடரானது ஏற்றப்பட இருக்கின்றது. பொதுச்சுடரனை ஏற்றி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டு நிற்கின்றோம். கிளிநொச்சி மாவட்ட வாடகை வாகன சங்கத்தினுடைய முன்னை நாள் கணக்கு ஆய்வாளர் குமாரண்ணன் அவர்களை பொதுச்சுடரனை ஏற்றி வைக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டு நிற்கின்றோம். எம்மவர்களை நினைவேந்தி மே 18 அந்த மண்ணிலே உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து இங்கே பொதுச்சுடரானது ஏற்றப்பட்டிருக்கின்றது. இந்த எரிகின்ற பொதுச்சுடர் தீச்சுவாலையிலே அந்த மண்ணிலே மடிந்தவர்களுடைய முகங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் காண விளைகின்றோம். எனவே நீங்களும் இந்த இடத்திலே வருகை தந்து ஒவ்வொருவரும் உங்களது மனங்களிலே இருக்கின்ற அந்த கவலைகளும் உங்களது மனங்களிலே இருக்கின்ற அந்த உறவுகளையும் இந்த இடத்திலே நீங்கள் நினைவு கூற முடியும் என அன்பாக கேட்டு தொடர்ந்து அகவணக்கத்துக்கு நாங்கள் எல்லோரும் தயாராகிக் கொள்வோம். எனவே யாரும் உதாசீனம் செய்து விடாதீர்கள். ஒரு கணம் நீங்கள் இவ்விடத்திலே தலை சாய்க்கின்ற அந்த நிமிடம், அந்த மண்ணிலே உயிர் நீத்தவர்களை உங்களது மனங்களிலே ஏற்று அவர்களுக்காக நாங்கள் அகவணக்கத்துக்கு தயாராகிக் கொள்வோம். எனவே ஆங்காங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் உங்களது வாகனங்களை நிறுத்தி இந்த அகவணக்க நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டு, எங்களுடைய மண்ணிலே இனப்படுகொலை என்கின்ற பெயரில் கடந்த 2009ஆம் ஆண்டிலிருந்து அவர்களை அநியாயமாக கொன்று குவித்து அவர்களுடைய இரத்தமும் சதையுமாக அந்த மண்ணிலே உயிர் நீத்தவர்களை மனதார நேர்ந்தும் எங்களுடைய தாயக விடுதலைக்காக தங்களது இன்னுயிர்களை ஆகிதியாக்கி கொண்ட எங்களுடைய மாவீர செல்வங்களை மனதார ஏற்றும் எங்களுடைய இயற்கை இனர் அழிப்புகளின் போது அநியாயமாக கொல்லப்பட்ட பொதுமக்களை மனதார நேர்ந்தும் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவோம். நிறைவு செய்து கொள்வோம். தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மடிந்தவர்கள் நினைவாக நினைவு கஞ்சியானது வைக்கப்பட இருக்கின்றது. நினைவு கஞ்சியினை வைப்பதற்கு நாங்கள் அன்போடு அழைத்து நிற்பது கிளிநொச்சி மாவட்ட வாடகை வாகன சங்கத்தினுடைய எங்களுடைய கரிகிருஷ்ணா ஹார்ட்வேர் முன்பாக இருக்கின்ற வாகன பாக்கினுடைய இணைப்பாளர் ரஜினிகாந்தன் அவர்களை நினைவு கஞ்சியினை வைப்பதற்கு உங்களை பணிவோடு அழைக்கின்றோம்.
மே 18 இரத்தமும் சதையுமாக அந்த மண்ணிலே மடிந்தவர்களை உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி உயிர் நீத்தவர்கள் எங்களோடு பயணித்த உறவுகள். எனவே அவர்களுடைய அந்த ஏக்கமும் அவர்களுடைய அந்த தயக்கம் அந்த ஒரு தாக்கம் இந்த மண்ணிலே நடந்தேறி இருக்கின்ற நாடகமாக இருக்கின்றது. உண்மையில் அந்த உயிர் நீத்த அந்த உறவுகள் உணவின்றி உயிர் நீத்தார்கள். ஒரு கஞ்சி என்பது அந்த நேரம் பெரிய உணவாக இருக்கின்ற போதிலும் அவர்களுக்கு அந்த கஞ்சியை ஒழுங்காக அருந்தி ஒழுங்காக உண்டு உயிர் நீத்தார்களா தெரியவில்லை. எனவே அவர்கள் நினைவு சுமந்து இங்கே நினைவு கஞ்சியானது வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மலரஞ்சலி இடம்பெற இருக்கின்றது. மலரஞ்சலியினை ஆரம்பித்து வைக்குமாறு இவ்விடத்தினுடைய வெல்டிங் முருகவேல் வெல்டிங் ஷாப் உரிமையாளரான அண்ணன் ஜெகன் அவர்களை மலரஞ்சலியினை செலுத்தி ஆரம்பித்து வைக்க, அதனைத் தொடர்ந்து இங்கே கூடியிருக்கின்றவர்கள் சம நேரத்திலே வரிசை கிரமமாக உங்களது உள்ளங்களை அந்த மண்ணிலே தொலைத்தவர்களை நினைவேந்தி இங்கே இருக்கின்ற தூவிக்கு மலரஞ்சலி செய்து கொள்ளுமாறு உங்களை பணிவோடு வேண்டி நிற்கின்றோம். அப்படியே போகலாம். நீரில் விளக்கேற்றி உமை போற்றினோம் நெஞ்சின் வலியோடு மலர் தூவி நினைவேந்தினோம். நீரில் விளக்கேற்றி உமை போற்றினோம் நெஞ்சின் வலியோடு மலர் தூவி நினைவேந்தினோம். மனதோடு இரவாமல் உயிர் வாழும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவர்கள் மே 18 இரத்தமும் சதையுமாக அந்த மண்ணிலே உயிர் நீத்தவர்கள் அல்லவா? உங்களது பிள்ளைகளை உங்களது கணவன் உங்களது மனைவி என ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த மண்ணிலே கொன்று குவிக்கப்பட்டார்கள் அல்லவா? உங்களது உறவுகளை நினைவேந்த வாருங்கள் உறவுகளே. அவர்கள் நினைவு சுமந்து இங்கே ஏராளமான மக்கள் அஞ்சலி செலுத்துகின்றார்கள். இவ்வீதியால் பயணிக்கின்றவர்களே, ஒரு கணம் 17 ஆண்டு கடந்திருந்த உங்களது மனங்களிலே வடுக்களாக எங்களது மனங்களிலே வடுக்களாக பூசித்திருக்கின்றவர்களை நினைவு கூற வாருங்கள். நினைவேந்தல் என்பது உங்களது மனங்களிலே என்றும் நீங்காத இடம் பிடித்திருக்கின்ற எங்களுடைய உறவுகளை நேசிக்கின்ற நேரம். நினைவேந்தலுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்ட எங்களுடைய கனகபுரம் வீதி முழுவதும் எங்களுடைய உறவுகளை அஞ்சலி செய்கின்றார்கள். விரைந்து வாருங்கள், உங்களுக்கான நேரம் இது. இரத்த கரைபடிந்த மே 18க்கான அழைப்பிது. 17 ஆண்டுகள் கடந்து எங்களுடைய மனங்களிலே பூசித்திருக்கின்றார்கள். எங்களுடைய உறவுகளை கொத்து குண்டுகளாலும் நச்சு புகைகளாலும் கொன்று குவித்தார்களே, வெறும் நாடகமாக அரங்கேற்றினார்களே. உறவுகளை பறிகொடுத்தவர்கள் நாங்கள், உறவுகளை தொலைத்தவர்கள் நாங்கள். அஞ்சலி செலுத்த வாருங்கள். சிரிப்பவரே சின்ன சிரிப்பழகால் நெஞ்சி எரிப்பவரே, நினைவுகளால் எம்மை வானோடு நிலவும் வெயில் தூவும் கதிரும் இல்லாமல் போனாலும் இறந்திடுமோ எங்கள் இனமுங்கள் முகம் தன்னை மறந்திடுமோ. கண்ணீரா கவி பாடினோம், உங்களை கை கூப்பி நிலம் போட்டினோம், உயிர்ப்பூவை கையேந்தினோம், உங்கள் பாதத்தில் நகை தூவினோம்.
ஒத்துழைப்பு நல்குங்கள் உறவுகளே. மலரஞ்சலி செலுத்துகின்ற சம நேரத்தில் அங்கே நினைவு கஞ்சி ஒவ்வொருவருடைய கரங்களிலும் பரிமாறப்பட இருக்கின்றது. எனவே அந்த கஞ்சியினையும் ஒவ்வொருவரும் பருகி செல்ல வேண்டும். அந்த மண்ணிலே கஞ்சி என்பது பெரும் உணவாக இருந்த போதிலும் எத்தனை உறவுகள் கஞ்சி கூட குடிக்காது உயிரிழந்தார்கள். எத்தனை உறவுகள் பசி பட்டினியோடு காலிழந்தோம். உற்றார் உறவினர்களை குடிவிழந்தோம். அத்தனையும் இந்த மே மாதத்தை தாங்கி அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். உறவுகளுடைய நினைவுகள், அவர்களுடைய உயிர் பலிகள் அந்த மண்ணிலே நடந்தேறியதை யார் அறிவார்? கைகட்டி வேடிக்கை பார்த்தார்களே, எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டதே. கைகட்டி வேடிக்கை பார்த்தார்களே, எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டதே. இருந்தாலும் எங்களுடைய புதிய சந்ததியினர், எங்களுடைய மீண்டெழுந்த தமிழர்கள் நாங்கள். அவர்களை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது என்கின்ற வடுக்களை சுமந்தவர்கள் நாங்கள். எனவே ஒரு கணம் அஞ்சலி நிகழ்வுகளை சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கிளிநொச்சி மாவட்ட வாடகை வாகன உரிமையாளர்கள் சங்கத்தினரும் இவ்விடத்தினுடைய பாக்கு உரிமையாளர்களும் மற்றும் ஆங்காங்கே அயலிலே இருக்கக்கூடிய வர்த்தக உரிமையாளர்கள் உண்மையில் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் அந்த நாள் கடந்து செல்கின்றது. எம்மவர்களை நினைவு கூறுவதற்கு இறங்கி வாருங்கள். ஒவ்வொருவருடைய மனங்களிலும் நீங்காத வடுக்கள். எனவே அவர்கள் நினைவு சுமந்து வழங்கப்படுகின்ற நினைவு கஞ்சியை எவரும் உதாசீனம் செய்யாது பருகிச் செல்லுங்கள். நாமாயினும் மீண்டெழுவது தமிழாக இருக்கட்டும். தமிழர்கள் முள்ளிவாய்க்காலில் வந்து நாங்கள் வந்து இந்த இப்படி ஒரு சிரட்டையில் வந்து கஞ்சியில் குடிச்சாங்க. வந்து கிடைச்ச பொருளை கொண்டு தான் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிக்கப்பட்டது. உண்மையில் வந்து இப்படியான சிரட்டைகள், சின்ன சின்ன கப்புகள், பாத்திரங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து முள்ளிவாய்க்கால் நாங்கள் கஞ்சி குடிச்சினாங்கள். இந்த சிரட்டையில் குடித்து இந்த இளைய தலைமுறைக்கு கடத்து நோக்கம் தான் இது. அந்த நேரத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்களை உணர்த்து நோக்கமாக தான் இந்த கஞ்சி வந்து வழங்கப்படுது. என்ன உண்மையிலே வந்து நல்லா இருக்குது. அந்த நேரம் வந்து உப்பே இல்லாத ஒரு கஞ்சியை தான் நாங்கள் குடிச்சினாங்க. அதை நினைவுபடுத்தும் முகமாக தான் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டார்கள். தமிழருக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு கொள்கை இருக்குது, ஒரு வாழ்க்கை இருக்குது, வரலாறு இருக்குது. அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தின் நோக்கமாக தான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து எப்படி தோன்றுகிறோம். அடையும் அது புலகிரி என்ன இது சாவம்
துயர் சுமந்தோமே நெஞ்சை கிளந்தாடும் பெரு சோகத்தின் தொடர்கதையே எங்கள் நிலம் எங்கள் வளம் இழந்தோமே உடல்கள் சீதறி அழிந்த பொழுதும் உணர்வை இழக்கவில்லையே ஓலம் கேட்டதாம் அலை எங்கள் சுற்றத்தில் ஒத்த குண்டுகள் நீந்தது ஏனம்மா யுத்தத்தில் இந்த சத்தத்தில் எங்கள் இரவும் பகலும் காணம்மா பதுங்கு பொழிகள் எங்களின் குடிசையானதே விலையானதே ஓலம் கேட்டதா அலை ஓசை நாங்கள் சாவில் வீழ்ந்த போது நீதி கேட்டதா சிந்தும் ரத்தத்தில் எங்கள் தேசத்தின் சிலிர்ப்பை பாரம்மா தேசத்தில் எங்கள் சுவாசத்தில் முள்ளி வாய்க்கால் வலிமை போரம்மா நந்தி கடலே சொல்லம்மா எங்கே நெஞ்சை கிளந்தாடும் பெரும் சோகத்தின் தொடர்கதையே எங்கள் நிலம் எங்கள் வளமிழந்தோமே உடல்கள் சீதறி அழிந்த பொழுதும் உணர்வை இழக்கவில்லையே ஓலம் கேட்டதா அலை ஓசை கேட்டதா நாங்கள்